நேத்தியோட வீடியோலயே சொல்லிருப்பேன், ஆபீஸ்ல மெயின்டெனன்ஸ் பண்ண சர்வர் புகஞ்சு போனதுனால என் புருஷனுக்கு இன்னைக்கு தீபாவளி பொங்கல் தான். அப்புறம் என் ஒய்ஃபோட வேலை போச்சுன்றதும் எனக்கு தெரிஞ்சிடும். பழனி படிக்கட்டு சிதுக்கிறமால திருப்பதி முட்டை அடிக்கிறமான்றதுல ஒரே நாள் தான் இருக்கு. வெல்கம் பேக் டு நாள் 29. கேனோட பைப் லீக் ஆகுறது இன்னும் சரி பண்ணல. காலம்பரை எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கறமோ இல்லையோ முத வேலையை தண்ணி குடிச்சிட்டு சன்னாவியும் டாலி எலக்ட்ரிக் நண்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ ஆரம்பிச்சதை நான் போறதுக்குள்ள அறவே கடாதாகும். சாத்துன்னு சாத்துறதுக்கு நம்ம கிட்ட குக்கர் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா தான் துணி துவச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆளே மாறிட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல அடமலை பெய்ய போறதுனால சிரிச்ச என்னோட முகத்தை நானே ஒரு தடவை பார்த்துக்கிட்டு என்னோட டே ஆரம்பிக்கிறேன். நினைச்சாலே கண்ணுல கலங்குது நண்பங்களே. உங்களுக்கு இதெல்லாம் புதுசா? மாசத்துக்கு ஒரு டைம் நடக்கிறது தானே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? என்னோட ஒய்ஃப் ஒரு அடிய போட திருப்பி அடிச்சிட்டாங்க நண்பங்களே. அதுக்கப்புறம் இது பஞ்சாயத்தாக இதுக்கு மேல ரெக்கார்ட் பண்ண சரி வராது. என் ஒய்ஃபுக்கு நான் சும்மா இருந்தாலும் இல்ல யூடியூப்ல சார்ஜ் பார்த்தாலும் அவங்க அருந்தது ஜக்கமாவா மாறிடுவாங்க. என் புருஷன் கிட்ட டேஸ்டியா ஸ்நாக்ஸ் கேட்டாலே டாக்டர் பாலா மாறிடுவாங்க. நானும் என்னோட ஒய்ஃபும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டோம்ல நண்பங்களே. இன்னைக்கு தான் நம்ம மஜமான கஸ்டியூம் டிஷர்ட் 100 ரூபாய்க்கு பேண்ட் 300 ரூபாய்க்கு டிமார்ட்ல வாங்கினது. நம்மளோட புரோட்டீன் மீல கதற சதற சாப்பிட்டுட்டு இனிமேல் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வழக்கமா பண்றவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஒரு பெரிய சைஸ் ஃபைல நான் காப்பி பண்ணாம மிஸ் பண்ணிட்டதை அவர் கண்டுபிடிச்சாரு. அதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் சர்வர் ஒர்க் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தாலும் ஒழுங்கா பண்ணிருந்திருக்கணும்னு அதை சொல்லி டீமுக்கு முன்னாடியே வச்சு செஞ்சு விட்டாங்க நண்பங்களே. அதெல்லாம் நமக்கு புதுசு இல்ல. ஆனா அவர் நம்ம நண்பர் தான் தனியா கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல. சோகத்தை மறக்க ஜம்முக்கு போனா லெக்னு சொல்ற வேற. ஆபீஸ் ஒர்க்க முடிச்சிட்டு ஆபீஸ் ஜிம்முக்கு போறதுனால 1.5 மணி நேரத்துல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு எனக்காக ஆபீஸ் பிளாக்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பொண்டாட்டியை பார்க்க கிளம்பிட்டேன். அடி வாங்குறது நமக்கு என்ன புதுசா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டின்னருக்கு ஜம்ப். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பங்களே. என்னோட ஒய்ஃப் பேசினதை பார்த்து இமோஷனான அந்த மேனேஜர் இன்னைக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் என்னோட ஒய்ஃபுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க வேலையும் தப்பிச்சது. சந்தோஷத்தை ஒரு மினி டீயோட சேர்த்து சொல்லிட்டு பைய போட்ட டீ இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. வாசனையே கட்டி இழுத்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா பையோட டீ நைட்டு குடிச்சோன்னா அது நைட்டாவே இருக்காது, பகலா தான் இருக்கும். நான் என்னோட ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன பயங்கரமா கிண்டல் பண்ண அது கடவுளுக்கு பிடிக்கல போல. புள்ளி நங்கால் கக்கா போயிட்டு இப்பெல்லாம் கடவுள் ஸ்பாட்லயே சாத்திடுறாருங்க. இதுக்கு மேல பேசினா என் ஒய்ஃப் என்ன சாத்திடுவாங்க. அந்த ரோடே பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் இருந்துச்சு. போற வழியில எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பல நாள் தேடிய நண்பங்க அன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நம்மளோட 2 குட்டூஸ் நண்பங்க வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பயங்கரமா நல்லா விசாரிச்சுட்டு நாளைக்கு வரும் டட்டா பை பைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஷேடோ காண மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தோடனே எல்லா ஃப்ரூட்ஸையும் பக்கவாடிக்கு வச்சிட்டாங்க. ஒரே ப்ராஜெக்ட் கிடைச்ச குஷி தான். நாளைக்கு அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் குளிச்சிட்டு தூங்க போறப்ப மணி நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்படுறத கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.